இன்னைக்கு நவம்பர் 14th மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த கேப் டவுன் ஓப்பனிங்கை பார்த்துட்டு எத்தனை பேர் செல்லன்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கேப் டவுனை பார்த்து எனக்கு ரொம்பவே இன்னைக்கு மார்னிங் சந்தோஷமாக இருந்தது. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டோடைய ஓவரால் ட்ரெண்ட் வந்து நல்லாவே ரேலி ஆகிட்டு இருக்கும் போது இன்பிட்வீனில் சடனாக இந்த மாதிரி ஒரு கேப் டவுன் ஆகுது அப்படின்னா நேற்று நான் இந்த விலையில் க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு போயிருக்கேன். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இவ்வளோ தூரம் ஒரு பெரிய கேப் டவுன் ஆகுது அப்படிங்கிறப்போ ஒரு பையராக என்னுடைய சந்தோஷம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 26,000 நான் வந்து விட்டுட்டு போனேன். அப்போ இன்னைக்கு நான் 26,000 காசு கொடுத்து வாங்காமல் 25,900க்கு கம்மியான விலைக்கு மார்க்கெட் வந்து காசு கொடுத்து வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மார்க்கெட் இன்னைக்கு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி எக்ஸாக்டாக டெலிகிராம் சேனல்லையுமே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதும் நெக்ஸ்ட் கேண்டில் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போதே இந்த இடத்துல பை என்ட்ரி ட்ரிகர் ஆகிருச்சு அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல் ஆல்மோஸ்ட் ஹிட் ஆகிருச்சு. அண்ட் இப்போ மார்க்கெட் செகண்ட் டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ எஸ்எல்மே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேக்கான ஒரு லோக்கு கீழே தான் எஸ்எல் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ எப்போ நம்மளால் வந்து ட்ரெண்ட் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக நம்ம அது கூடவே ட்ராவல் பண்ணி போகும்போது மட்டும்தான் மார்க்கெட்டை நம்மளால் வந்து அனலிசிஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு மார்க்கெட் வந்து இன்னைக்கு கேப் டவுன் ஆகுது, இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு, அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இதுக்கப்புறமா செல்லிங் ப்ரெஷரில் கீழே தான் வரும் அப்படின்ட்டு அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா செல்லிங் என்ட்ரி எடுக்கக்கூடாது. நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கேண்டில்ஸ் மட்டும்தான். பட் இந்த கேண்டில்ஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டோரியை சொல்லுவோம். அது வந்து நம்ம மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது கூடவே நம்மளால் இன்ட்ராடேயில் ட்ராவல் பண்ணி போக முடியும். இன்ட்ராடே எப்போவுமே ஒரு செப்பரேட் டே கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டுக்கு இன்ட்ராடே ஸ்பெசிஃபிக்காக ஏதோ அதால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது லாங் டேர்ம் ட்ரெண்டுக்காக தான் இன்ட்ராடேயில் ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராட்டஜி அண்ட் சைக்காலஜி இதில் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ஃபர்ஸ்ட் 30% சொல்வேன் அண்ட் சைக்காலஜி ரிமைனிங் 70%. அந்த ஜீரோவில் இருந்து அந்த 30% தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்மளுடைய ட்ரேடிங் சைக்காலஜியை அதில் அப்ளை பண்ணி நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். வெறும் ட்ரேடிங் சைக்காலஜியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் முன்னுக்கு வர முடியாது. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு மட்டுமே நம்மளால் முன்னுக்கு வர முடியாது. ஸோ ஒரு பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் நாம. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.